கருப்பசாமிக்கு மலேசியா. மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தம் யாருக்கு? மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு இருக்கா? மனைவிக்கும் உங்களுக்கும் காலில் விழுந்துட்டு வரலாம். அரைகுறையாக காலில் விழுந்துருக்கிய, நல்லா விழுந்துட்டுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த கேதை சீக்கிரமாக முடிச்சுட்டு இருந்தால் போதுமா? கண்டிப்பாக வேணுமா? கேஸையும் அப்ளை பண்ணச்சு, அவங்க பண்ணிட்டாங்களா? நான் சொன்னால் நீ வருத்தப்படுவியா? வருத்தப்படுவியா? வருத்தப்படாமல் பக்குவமாக சொல்லணுமா? சொல்லித்தரேன், கால் வந்துட்டு வா. நான் தான் தமிழ் படிச்சிருக்கோம்ல, எனக்கு சொல்ல தெரியுமில்ல. ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆத்மா இருந்தால் மனம் பேதலிச்சிரும். அதுக்கு பேர் தான் பேயாட்டம்பாங்க. ஒரு உடம்புக்குள்ளே இன்னொரு ஆத்மா புகுந்துருச்சுன்னா மனம் பேதலிச்சிரும், கண்ட மொழி முழிக்கும். அதுதான் பேயாட்டம். புரியுதா? அதை உடனே சாமியார்கள் பூசாரிகளை வச்சு அந்த ஆவியை அப்படி நீக்கிட்டு சுத்தமாக ஆக்கிடலாம். ஒரு உரைக்குழி 2 கத்தி இருந்தால் உரையே கிழிஞ்சிரும். கடைசியில் 2 கத்திக்கும் உரை இல்லாமல் போயிடும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருக்கா. உனக்கு அளவெடுத்த சட்டை சில வேளைகளில் எனக்கு சேரும், ஆனால் நிரந்தரமாக உன் சட்டையை நான் போட நினைக்கக்கூடாது. அது தப்பு. அதுதான் பிரச்சனை. மாற்றி தாரேன், கொண்டு வந்து சேர்த்து தாரேன், கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, சந்தோஷமா இரு, வெற்றியாயிரு, உன் பக்கத்தில் வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ, ஆத்திரப்பட்டுறாத. அதே மலேசியா தலைவன் தலைவி. தமிழ் தெரியுமா? தெரியும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்னடா மலேசியாவில் போய் பார்த்தா உங்கள் ஏரியாவிலையும் முனீஸ்வர சாமி வராரு, அங்கேயும் இருக்காரா? இருக்காருல, சடை விரிச்சுக்கிட்டு வராரா? ஹோன்னுக்கிட்டு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இப்போ 6 மாதமாக உன் மனசு புண்பட்டு வேதனைப்பட்டிருக்க. அதனால் இந்த தொழில் நிரந்தரமாக இருக்குமா, வேறு எதுவும் மாற்றிக்கிட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் உன் உள்மனதில் இருக்கிறது. அதே மாதிரி உழைச்ச முதல் கொஞ்சம் செல்வங்கள்லாம் அடுத்த இடத்துல கொஞ்சம் லாக்காகி மீட்ட முடியாத குழப்பமும் வேதனையும் இருக்குது. எதிர்பார்க்காம நீதிமன்றம் வரை என்னுடைய குதிரை போகுதே, என்னடா காரணம்? சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? அந்த ஏரியாவில் இருந்து கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரும். அது எப்படி சாமி சம்மந்தப்படாமல் வரும்? அப்படி கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல. நீ பார்க்குற ஜாப் சம்மந்தமான ஒரு விஷயம் வரும், அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது அந்த சட்டப்படி உள்ள நிறைய ஒர்க்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ரு. வாட் புரியுதா? அதை போய் நான் தொட்டு பார்த்தேன். உனக்கு புரியுதா புரியலையா? பார்த்தேன். 1 2 3 4 5 அதை கம்ப்யூட்டர் மானிட்டரில் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அதில் போய் பார்த்த பிறகுதான்
அந்த ஆப் மூலமாக நீதிமன்ற வாயிலாக நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதில் வரப்போகுது அப்படின்னு உத்தரவாயிருக்கு. சரிண்ணா, கால் வந்துட்டு வா. இவ்வளோ விளக்கங்கள் சொல்லிட்டு பாத்தியா? பெண்மணியே, உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்டுக்கிடலாம். என்ன வேணும்? என்ன பேரு? சாதன பிரியா. இந்திய கல்வியா மலேசியன் கல்வியா? மலேசியா கல்வி. அவன் வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஆகக்கூடிய ஒரு படிப்பை பெறுவான், வெற்றி உண்டு. அவன் மருத்துவ சம்பந்தமான கல்வியை கற்று டாக்டர் ஆயிடுவான். இதுதான் நடக்கும். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு முன்னால் முருகப்பெருமானுடைய ஒளி மிகுந்த வேல் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அவரை வெற்றியோடு வணங்குங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்ன வேணும் சொல்லு. ஆனந்தமாக செல்வாக்கார மகளே, முடியா குட்ட நல்லா இருக்கும். ஆனந்தமாக வாழ்க. இந்தாப்பா மகிழ்ச்சியார். போயிட்டு வாங்க, மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. உடுமலைப்பேட்டை மலேசியானாச்சு என்னை தனியாக பார்த்துட்டு போங்க. என்னை தனியாக பார்த்துட்டு போங்க. இல்லைண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்களேன். போயிட்டு வரலாங்க. அவங்க நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இருக்கீங்களா? சரி, முடிஞ்சால் நாளைக்கு காலையில் என்ன பார்த்து போங்க. ஓகே. காலையில் வந்துட்டு வரலாம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. அப்படியா? கேட்டு போங்க. என்னப்பா வேணும்? காலைல வந்துட்டு வரலாம். காற்றுல பூ வச்சுட்டு நல்லா இருக்கா? மனைவியின் ஆரோக்கியத்தை காப்பாற்றி தந்துடுறேன். எந்த குறையில்லாமலும் ஆக்கித்தாரேன். தெய்வங்கள் தன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக மந்திர எந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தினா அது சரி வராது. ஆனால் ஒரே ஒரு எந்திர பிரஸ்தை இருக்கு, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. தெய்வம் பேசுவதாக நாம் மாயையில் நம் வரதில் கண்டோம். உடலிலே தோன்றுகின்ற உணர்ச்சிகளை அருளென்று நம்பினோம். இதுதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தேவதையை கட்டிவிட்டதாக உன் மனது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக மந்திரங்களால் வெட்டிவிட முடியுமா என்ற ஒரு தேடல் உன் உள்மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கால் வந்துட்டு வரலாம். இருக்கட்டும், மணியத்தில் நினச்சி இன்னொரு 2 உரி வரும் முடியும். அதனால் அந்த தெய்வத்தை உனக்கு அருள் பாலிக்க வைக்கிறேன். பேச வைக்கிறேன். இந்தா இதை கொண்டு போய் சரியாயிரும். ஜெயிச்சு தரேன். ஒரு இஞ்சி டானிங் இருக்கு, தார அதை குடிச்சுக்கா, சரியா போயிடும். நல்லா. கருப்பசாமி, ஆமாம். என்ன அவர் சொன்னால் நான் கூப்பிடணுமா? எப்படின்னு எனக்கு சாமி சொல்லணுமையா? அதுதானே முக்கியம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி, தூத்துக்குடி பகுதி.
தூத்துக்குடி பகுதி. உடனே அவங்க நீ என்ன எப்படி அது அவங்க இருக்கவங்களாம் மந்தம் இல்லையா இல்லையா? என்னப்பா என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். ஃபோன் ஃபோன் ஃபோன். யாரு? மாமா மாமா மக்கு மாமா. என்ன பேரு உன் பேரு? உங்க வீட்டுக்கு வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரில் சுலமானசாமி இருக்காரா? இருக்காரா? பக்கத்தில் வரலாம். ஏனோ தானன்னு பார்த்தா என்னத்துக்காகும்? ஒழுங்காக பார்க்கணும். 2.25 ஆண்டுகளாக பணத்தாலும் மன கஷ்டம், உடல் ஆரோக்கியத்தாலும் குழப்பம், இதற்கிடையில் பிள்ளைங்களால் கொஞ்சம் மனவேதனையும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகமாக இருக்கும்னு நீ நினைக்கலாம். அப்படி கிடையாது என்பது என் கருத்து. ஆனாலும் ஆடுகள் வளருகின்ற ஒரு இடம் அங்கே தெரியுத. யாருப்பா ஆடு வச்சுருக்கான்? அவங்களுக்கும் உனக்கும் என்னப்பா பிரச்சனை இருந்துச்சா? கால் வந்துட்டு ஆட்டு புழுக்கையா கிடக்கும். ஏன் கிடக்கும்? அப்படி சத்தங்க. அதனால நல்லா இருக்குல்ல, அவங்களால எது நடந்திருக்குமோன்னு நீ நினைச்சனா அது தப்புன்னு சாமி சொல்லிடுது. அப்படி எதுவும் நடக்கலை. கிரகங்களால் கொஞ்சம் மனக்கோட்டமும் கஷ்டமும் நடக்கு. இதை மாற்றி உங்களை சுபிட்சமாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா உன் மகனுக்கு வேலையும் கிடைச்சிரும், உங்கள் கஷ்டமும் தீர்ந்துடும். நல்லா ஆக்கி தரேன். இந்த ஐஸ்வர்யமாக இருந்துக்கப்பா வரலாம். செல்வாக்கா இருக்கணும். கர்பசாமி ஆமாம், சுரண்டை வாங்க. கொஞ்சம் சுரண்டை வாங்க. சுரண்டை வாங்க. சுரண்டை வாங்க. காலில் விட்டு வரலாம். சுரண்டையாமா உனக்கு? திருச்சி தம்பலமா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. கண்ணை மூடு பார்ப்போம். கடல் போல் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கரில் வலது பக்கத்தில் முப்படாதியம்மா இருப்பான். அதான உன் ஊர். பிறகு கூப்பிட்றேன். நல்ல மீன் கிடக்கு, நல்லா இருக்கு, சாட்டையாக கிடக்கு. குளத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார். ஏன்னா திருச்செந்தூரில் இருந்தால் அவன் சுக்கிரஸ்தலம் செல்வாக்குடையவன்னு அர்த்தம். திருப்பரங்குன்றத்தில் இருந்தால் தெய்வானை தரிசனத்தோடு இருப்பதாக அர்த்தம். தக்கலை குமார கோயிலில் இருந்தால் வள்ளியை மணமுடித்ததாக அர்த்தம். பழமுதிரி சோலையில் இருந்தால் 2 மனைவியோடு காட்சி கொடுத்ததாக அர்த்தம். பழனியில் இருந்தால் ஒருத்தர் இல்லாமல் தனித்த நிலையில் ஆண்டியாக இருக்கிறாம்னு அர்த்தம். இப்போ பிள்ளை மனைவி எந்த உறவும் இல்லாமல் ஒருமுகமாக வேதனைப்பட்டு இருக்கிறாய். நீ கால் வந்துட்டு வரலாம். கிடைக்குமா? கிடைக்கும். அப்படியா? கொடுத்துருவோம். வருமானத்துக்குரிய தொழில் இனிமேல் எனக்கு அமையுமா? அப்படி அமையக்கூடிய உதவி யார் மூலமாகவாது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையா? தனித்து இனி தொழில் பார்க்கக்கூடிய நிலைமை கிடைக்காது. ஆனால் ஒரு நண்பனின் உதவியால் நீ ஒரு பணியாளனாக இருந்து உனக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அது உன் ஆயுள் காலம் வரை காப்பாற்றப்படும். இதற்கிடையில் இருதயம் நுரையீரல் சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி ஜீவ நஷ்டம் இல்லாமல் வாழ வைக்க பணமும் தாரேன்.
வெற்றி ஆகிக்கலாம். பொய்கை, கை பொய் இல்லை, பொய்கை. மனமேவும் ராஜகுமாரன் இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ஒரு கிழடு ஒன்று இழுத்துக்கிட்டு கிடக்கு. அவளை காப்பாற்ற முடியுமான்னு நீ கேட்டனா, ஓலையை கிழிச்சு பாதியில் வச்சிருக்க, அதை எப்படிடா தைக்க முடியும்? புரியுதா? ஆனால் நீ நினைக்கிற அவள் ஆரோக்கியமாக இருந்தா வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமோன்னு நீ நினைப்ப. ஏன்னா சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு குளறுபடி உன் குடும்பத்துக்குள்ளே நடந்துச்சு, இன்னைய வரை வெற்றி அடைய முடியலை. அது கிளவியை பாதித்திருக்குமோன்னு ஒரு சின்ன சிந்தனை உன் மண்டையில் ஓடுது. உண்மையா? காலில் வந்துட்டு வா. அப்படி ஒன்றும் நடக்கலை. அதனால் உனக்கு தொழிலை சுறுசுறுப்பாக நடத்தி வைக்கக்கூடிய சக்தியை உனக்கு தாரேன், வருமானத்தையும் வழிவகுத்து தாரேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு ஒரு கேள்வி உன் உள்மனசு சொல்லுது. உண்மையா இல்லையாடா? புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருந்துக்கா, எல்லாம் ஜெயிச்சு தாரேன், வெற்றியாகி தாரேன். இன்னும் 2 தரம் கூப்பிட்டு வரணும்டா. என்ன, நான் முழுக்கா இறங்கி வரணும். காப்பாற்றி தரேன், காப்பாற்றி தரேன், பொறுமையாக இருக்கு. முடிச்சுறேன், இந்த பணம் தரேன், இந்த முடிச்சுக்கா, பேசிடு. நான் ராசியாக்கி தரேன், போ, ஆனந்தமாரடா. வாசி கூடினால் ராசி பெருகாச்சு, அவ்வளோதானே. அதையும் பெருசாக நினைக்கணும். என்னப்பா, உண்மையா இல்லையா? அதாவது எல்லா பக்தர்களும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நீங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உத்தரவு சொல்லுதோம், வெள்ளிக்கிழமையும் நம்ம சொல்லுதோம், 2 நாட்கள் சொல்கிறோம். இந்த 2 நாளையும் முன்னிட்டு மக்கள் வருவதற்கு சிலர் வியாழக்கிழமை உத்தரவு கேட்டுருவோம் அப்படி நினச்சி வரக்கூடியவங்க புதன்கிழமை அன்னைக்கே வாரீங்க. வருவது தவறில்லை, இரவு 10 மணிக்கு முன்னால் வந்துடணும். அதுக்கு மேலே வந்தால் உங்களுக்கு தங்கு வசதி கொடுக்கக்கூடிய நிலை எங்கள்கிட்ட இல்லை. உங்களை இப்போ காத்திருந்து பார்த்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லை. அதனால் யாராக இருந்தாலும் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ நீங்கள் வந்தால் இரவு 10 மணிக்கு முன்னால் வந்துடணும். அப்படின்னா காலை 5 மணிக்கு பிறகு தான் நீங்கள் வரணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வியாழ வெள்ளி 2 நாட்களும் தர்மமாகவே இந்த அருள்வாக்கை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் சில பேர்கள் இப்போ யூடியூப் மூலமாக எல்லோரும் தெரிஞ்சுக்காங்க. என்னை தனியை பார்த்து பர்சனலாக கேட்கணுன்னு விரும்பக்கூடியவங்க இனிமேல் ஃபோன் மூலமாக மட்டுமே பதிவு செய்து கொள்ளலாம். அது சனிக்கிழமை மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இங்கே வாரவங்க 2 நாட்கள் தங்கியிருந்து உத்தரவு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு சனிக்கிழமையும் உட்காந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு முடியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை, உங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனசும் எனக்கு கிடையாது. எல்லாரும் அவரவர் மனக்குறையை தீர்க்கணும். அதனால் 2 நாள் 3 நாள் ஆகுதுன்னு மன அழுத்தம் தீர்வதற்காக நான் சொல்கிற வார்த்தையை புரியணும். பர்சனலாக பார்க்கணுங்கிறவங்க ஃபோன் மூலமாக தகவலை சொல்லி சனிக்கிழமை பார்ப்பதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ வியாழக்கிழமை வந்திருக்கிய, இங்கேயே தங்கியிருக்கிய, வெள்ளிக்கிழமை சாமி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் தேங்காய் பழ செட்டி எல்லாம் வாங்கணுங்கிற முக்கியத்துவம் இல்லை.
3 எலுமிச்சம்பழமும் ஒரு பூமாலையும் வாங்கினாலே போதும். ஆனால் முதல் முறையாக வருகிற பொழுது தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு செட்டு எல்லாமே வாங்கணும். ஒன்று. இதில் உட்பிரிவு என்னென்னா, எப்பொழுதுமே கற்பசாமி கோயிலுக்கு, புளியரை கோயிலுக்கு வரும்பொழுது வாசல் படி வந்தன தேங்காய்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த தேங்காய் மட்டும் எல்லாருமே அவரவர் குறைகள் தீர்க்க வாங்கி உங்கள் கையால் விடலை போட்டுறணும். அது உங்கள் குறைகளை தீர்க்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மூல பரிகாரம் ஆகும். இப்போ நீங்கள் 350 ரூபாய்க்கு இந்த தட்டுப்பழம் வாங்குறத ஒரு சுமையாக நினைப்பீங்க. அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா உங்களுக்கு விவரம் தெரியும். 3 பூமாலை சாமிக்கு சாத்திருந்தீங்க, எலுமிச்சம்பழத்தை கோயிலுக்கு உத்தரவுக்கு கொடுத்துருந்தீங்க, தீபத்தை பொருத்தி வச்சுருந்தீங்க, பத்தியை பொருத்தி வச்சுருந்தீங்க, தேங்காயை விடலை போட்டுருந்தீங்க. ஆனால் இதில் எந்த பொருளையும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நீங்கள் இலவசமாக அர்ப்பணிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே வாங்குறீங்க, நீங்களே தெய்வத்துக்கு சாத்துறீங்க. இதுதான் உண்மை. அதனால் அது செலவழித்தேன் இது செலவழிச்சோன்னு சிந்திக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பாத்ரூம் வசதி இவைகளை நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். அதை க்ளீன் பண்ணதுக்கு சம்பளம் கொடுக்கணும். க்ளீன் பண்ணக்கூடிய பொருள்கள் வாங்கிறதுக்கு பணம் வேணும். அங்கே பணி செய்யக்கூடிய ஆளுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதுக்கு தண்ணீர் வசதிகள் கொண்டு வரணும். டேங்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு தண்ணீர். அதுபோக கரண்ட் சார்ஜ் கட்டணும். இத்தனை விஷயமும் இருக்கிறதுனால அதை நவீன கட்டண கழிப்பிடம்னு போட்டிருக்கோம். அப்படி பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து யூரின் போகிறதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் வருத்தப்பட்டு அங்கங்கே ஓரங்கள்லேயும் ரோடுகள்லேயும் உங்கள் இஷ்டத்தை செய்து வருவீங்க. ஆனால் ஊரில் உள்ள மக்கள்லாம் கோயிலை குறை சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையை எந்த பக்தர்களும் தயவு செய்து உருவாக்காதீங்க. உங்களால் பணம் கொடுத்து அதை பயன்படுத்த முடியலைன்னு சொன்னால் நம்ம ஊரில் கடைசி எல்லையில் நிறைய காட்டுப்பகுதி இருக்குது. நீங்கள் நல்லா பயன்படுத்திக்காங்க. வேறு வழி ஒன்றும் இல்லை. இந்த கழிப்பிடத்தை புனிதமாகவும் மன நிறைவாகவும் முறையாகவும் விதிமுறை தவறாமலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிக முக்கியம். ரொம்ப தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணும் பொழுது காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரத்தான் இந்த கோயிலில் உள்ளவங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி என் ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லி யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. காலையில் 9 மணிலேருந்து இரவு 6 மணி வரை, சாயங்காலம் 6 மணி வரை நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம், விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது பூரா உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மைகள். இதையெல்லாம் பக்தர்கள் தன்னுடைய மனதில் புனிதமாக கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுதேன். தயவு செய்து எல்லாரும் தப்பாக நினைக்காம உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன உண்மை தானப்பா? கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு குற்றாலம் குடியிருப்பு கர்பசாமிக்கு கால் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். எந்த ஒரு மாறுபாடுகளும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகளும் நடக்கலை. ஆனால் கிரகங்கள் படி 3 ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் மன உபாதைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கிரக நிலை தானே தவிர வேற நிலைகள் இல்லை. இப்பொழுது ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு மனதை திருத்தி கல்லூரிக்கு போக வைக்க ஜெயிச்சு தாரேன். அடுத்த உத்தரவில் அடுத்த பிள்ளைக்கு வழிகாட்டுறேன். வெற்றி உண்டு. பன்னாரி சத்தியமங்கலம் பன்னாரி காலில் விட்டு வரலாம். உன் வீட்டில் ஒரு வாரிசு உருவாகும்னு சொல்லியிருந்தேன். காலதாமதமாகுதே கருப்பசாமி, என்ன காரணம்னு என்ன கேட்க வந்திருக்க. கால் விட்டு வரலாம். நான் சொல்லி எதுவுமே தோத்து போனது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நேரங்கள் மாறிவிட்டது. ஏன்? அந்த மருமகளுடைய உடல்நிலையை பார்த்தேன். இன்னும்
அவள் அந்த கற்பத்தை தரிக்கின்ற ஆற்றலையும் பாக்கியத்தையும் பெறுவதற்கு இன்னும் ஒரு 3.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. பொறுத்திருந்து பெற்றுத்தாரேன். என் பேர் வைப்ப கருப்பசாமினு. புண்ணியமடைவாய், வாழ்க. சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? சென்னை மாநகர் என் பில்டிங்க விற்கவா வைக்கவா? வாதாயி, பில்டிங் வச்சிருக்கியா? எங்க இருக்கு? வித்துறவா வச்சிருவா? கால் விட்டு வா. அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கு 2 பேரும் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை விற்று உன் கடனை தீர்த்து ஜெயிச்சு தந்தா போதுங்களா? இந்தா நல்லாரு, இந்த கனியை கொண்டு போய் வித்துடலாம். வாப்பா, பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? பையனுடைய மனத்துக்குள்ள புதுமையாக ஒரு நட்பு புகுந்துருச்சு. அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ. நல்லா இருக்கு. அதே சென்னை மாநகர் என் பிள்ளையை கட்டி கொடுத்த 5 வருஷம் ஆகுது. நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லையா? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் பிள்ளையின் வாழ்க்கையை பிரிவில்லாமல் சேர்த்து வச்சா போதுமா? ஒன்று, ஒரு பிள்ளைங்க ஒன்று அறகுறையாக மனநிலை பாதிக்கப்பட்டு கிடக்கு, அதை வளர்த்து தந்தா போதுமா? உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இந்தா ஜெயிச்சு தரேன். மனைவி உடம்பை காப்பாத்துறேன். அடுத்து உன் உடலை நீக்கி தரேன். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஐஸ்வர்யமா ஆயாச்சு. இதை கொண்டு வை, இதை கொண்டு வை, ஐஸ்வர்யம் கிடைக்கும். பரிசு கிடைச்சாச்சு. நல்லா இருக்கும். சிவராமபேட்டை, சிவராமபேட்டை